இப்போல்லாம் சிறகடிக்க ஆசை பார்க்கும் பொழுது முக்கியமான விஷயம் தோணுது. பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா ஒரு ஹீரோயினாக உருமாறுனது இப்போ தான் ரீசெண்டாக. அதுக்கு ஏன் அப்படின்னா வந்து அவங்க கோபியை எதிர்த்து பேசும்போது கூட இல்லை. இந்த பெரியவங்க, வயசில் பெரியவங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், லொட்டு லொசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈஸ்வரிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த மரியாதையை ஸ்டாப் பண்ணி எந்த இடத்துல திருப்பி கொடுக்கணுமோ அப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த இடத்துல தான் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் மீனா பண்ணும்பொழுது தான் அவங்கள ஒரு ஹீரோயினாக எடுத்துக்க முடியும். வெளியிலோ புலி வீட்டிலோ எலிங்கிற மாதிரி வெளில போயிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து சந்தித்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளார அவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இருக்க விஜயாவுக்கு இன்னுமே வந்து அமைதியாக இருக்கிறது தான் நமக்கு ஒரு மாதிரி கோபத்தை கொடுக்குது. இப்போ என்னன்னா சிந்தாமணி கால் பண்ணி விஜயா கிட்ட நான் என்ன செஞ்சேன் அப்புறம் சொல்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண போகிறதுல 2 லட்ச ரூபாய் தொலைச்சிட்டு வந்து நிற்க போகிறா அப்படின்னா நம்ம வீட்டுக்கு 2 லட்ச ரூபா நஷ்டம்னு யோசிக்கல, மீனாவுக்கு 2 லட்ச ரூபா நஷ்டம்னு மட்டும் யோசிச்சு உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா ரவிக்கு கால் பண்ணி வீட்டில் ரெஸ்டாரண்ட்லேருந்து பிரியாணி எடுத்து வா, நான் மீனா அன்னைக்கு சமைக்க வேணாம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திமுறா கெத்தாக வந்து பேசுகிறாங்க. அதாவது 2 லட்ச ரூபா பணத்தை தன்னுடைய மருமகை இழந்தது அவங்களுக்கு வந்து சந்தோஷமான விஷயமா, எவ்வளோ ஒரு கேவலமான சின்ன புத்தி அப்படிங்கிறது நினச்சாலே நமக்கு அருவருப்பாக இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க ஸ்ருதியும் ரவியும். மீனா என்ன பண்ணுறாங்க, அந்த மண்டபத்து ஓனர்கிட்டே போய் சண்டையெல்லாம் போட்டு நின்னா வந்து இது ஒரு ஃப்ராடு கும்பலுங்கிறார் அந்த மேனேஜர், ஆனால் ஆளை பிடிச்சி வெளில தூக்கி போடுறா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கொடுமை வேறு நடக்குது. இந்த கொடுமைகளுக்கும் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது, கதையில் ஏதாச்சும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, இதுக்கப்புறம் மீனா திருப்பி கொடுத்துருவாங்க போல், இல்லை வந்து முத்து வந்து அடித்து விட்டுற போகிறாரு போல் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி முத்துவும் திருப்பி வராரு. அது வரைக்கும் சாப்பிடாமலே இருக்காங்க மீனா. ஏன் சாப்பிட்லையா அப்படின்னு நக்கலாக வேற கேட்குறாங்க விஜயா. அவ்வளோதான் அவள் காலி அப்படின்னு வேற வந்து பெருமையாக ரோஹினிகிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுது முத்துவை கட்டி பிடிச்சி இந்த விஷயத்தை மீனா சொன்ன உடனே வந்து முத்துவும் மீனாவும் சேர்ந்து போய் அந்த மேனேஜரை அடித்து உதைக்கிற சம்பவம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு அது கனவு. அப்படிலாம் நம்ம கணவர் பண்ணுவார், அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்மளே இதை டீல் பண்ணணும், எப்படியாச்சும் அந்த பணத்தை மீட்டெடுக்கணும், நமக்கு ஒரு பெரிய நஷ்டமாகிடும் அது அப்படின்னு முடிவு பண்ணி மீனா தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அண்ணாமலை கொடுக்குற ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணி திருடனை நம்ம திருப்பி திருடன்ட்டு திருடுனா தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு மோட்டிவுக்கு வந்துடுறாங்க, ஒரு மோட்டோவுக்கு வந்துடுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கதை எப்படி போகுது, விஜயா நடந்துக்கிறத பற்றி கருத்தை சொல்லுங்கள்.